வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். பைக்காரா பகுதியில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. சில இடங்களில் மண் சரிவும் சீரமைப்புக்கு பணிக்கு பின்னே சாலை இயக்கம் மீண்டும் தொடக்கம். உதகைக்கு அருகிலுள்ள பைக்காரா பகுதியில் இன்று மாலை நிகழ்ந்த மரம் வீழ்ந்து மண் சரிவால் போக்குவரத்திற்கு தடையாக மாறியது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் தாக்கம் இப்பகுதியில் தீவிரமாகவே காணப்படுகிறது. மரம் சாலையோரம் விழுந்ததால் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிப்பு. பைக்காரா உதகை சாலையில் சாலையோரத்தில் உள்ள ஒரு மரம் வேருடன் சாய்ந்து விழுந்தது. இதன் காரணமாக இருதிசை போக்குவரத்து முழுமையாக முடங்கியது. சுற்றுலா வாகனங்கள், அரசு பேருந்துகள், பொதுமக்களின் வாகனங்கள் சிக்கிய நிலை ஏற்பட்டது. சிறிது நேரம் வரை வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. மரம் விழுந்த இடத்திற்கு அருகில் உள்ள சில பாகங்களில் மண்ணின் மேற்பரப்பு சரிந்து பாதையில் மண் சரிவும் ஏற்பட்டது. நெடுஞ்சாலைத்துறையினர், தீயணைப்புத் துறையினர் இணைந்து மரம் வெட்டும் பணியில் இறங்கினர். ஜேசிபி மற்றும் அகழி இயந்திரங்கள் கொண்டு மண்ணை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது. சிறிது நேரத்தில் இந்த சீரமைப்பு பணிகளின் முடிவில் சாலை மீண்டும் இயக்கத்திற்கு வந்தது. முதலில் மரம் விழுந்தது. அதை அகற்றும் பொழுது மண் சரிவும் ஏற்பட்டது. ஒரே நேரத்தில் இரட்டை சிக்கலை தீர்ப்பது கடினமாக இருந்தாலும் சிறிது நேரத்திற்கு பிறகு சாலை இயக்கம் மீண்டும் சீரானது. இந்த பகுதியில் பல மரங்கள் பழமையானவை. மழையில் அடிக்கடி சாயும் அபாயம் உள்ளது. புனராய்வு செய்து முன்கூட்டியே தற்காப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.